வைத்வத் வளாக உறுப்பினர்களின் பெற்றோருக்கு அன்பான வணக்கம். அனைவரையும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகளுடன் பிறந்திருக்கும் புதிய ஆண்டில் அன்போடு வரவேற்கின்றோம். அன்பான பெற்றோரே, வைத்வத் வளாகத்தில் அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள தேவையற்ற புறச்சூழல்களுக்கு மத்தியிலும் உங்கள் பிள்ளைகளின் தமிழ் மொழி கல்விக்காக நீங்கள் காட்டும் ஆர்வத்தை எண்ணி நாங்கள் பெருமை கொள்கின்றோம். மாணவர்களின் கல்வித்தரம் மற்றும் வளாகத்தின் அமைதியான வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்றிணைந்து சரியான வழியில் செயற்படுவதே இன்றைய தேவையாகும். அவ்வகையில் ஏற்கனவே நடைமுறையிலுள்ள நிர்வாகத்தினர் தொடர்ந்தும் பணியாற்றி முறையான புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்த பின் தமது பொறுப்புகளை முறையாக கையளிப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்றோம். அன்னை தலைமை நிர்வாகத்தால் சட்டபூர்வமாக அமைக்கப்பட்ட ஏற்கனவே நடைமுறையிலுள்ள நிர்வாகமானது கடந்த ஆவணி மாத முடிவில் நிர்வாகத்தின் பதிவிற்கான விண்ணப்பங்கள் நிரப்பப்பட்டு உரிய அமைப்பில் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. பிள்ளைகளின் கற்பித்தல் செயற்பாடுகள் நேர்த்தியாக முன்னெடுக்கும் அதேவேளை ஆக்கபூர்வமான கருத்துக்களுடன் சந்தித்து கலந்தாலோசித்து தீர்க்கமான சுமூகமான முடிவுகளை எட்டுவோம். இதற்காக தங்களுடனான தகவல் கூட்டம் ஒன்றை நாம் எதிர்வரும் சனிக்கிழமை நேரம் 10 ஏற்பாடு செய்யவுள்ளோம். இறுதியாக நடைபெற்ற ஆண்டு கூட்டத்தின் சுருக்கம். கடந்த 14/12/2024 அன்று நிர்வாகத் தெரிவை முறையாக செய்யும் நோக்கத்துடன் பிரத்தியோக ஆண்டு கூட்டம் நடைபெற்றது. கற்பித்தலுக்கு தேவையான அமைதியான சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த கூட்டம் திட்டமிடப்பட்டது. நிர்வாக தெரிவுக்கு முன்பு அன்னை தலைமை நிர்வாகத்தால் தேர்வுக்குழுவிற்கு நிர்வாக தெரிவின் நடைமுறைகள் எழுத்து வடிவில் முழுமையாக விளக்கி வழங்கப்பட்டன. இந்த நடைமுறைகளை குழுவினர் சரியாக விளங்கி நிறுவன பண்புகள் மற்றும் யாப்பு விதிகளை மதித்து நடந்து செயற்பட்டிருந்தால் இன்று இந்த நிலை உருவாகியிருக்காது. நிர்வாகத்தில் முன்னர் பங்கேற்று தாமாக வெளியேறிய நிலையில் முரண்பாடான செயல்களை செய்தவர்களும் அன்னை பூபதி நிறுவனத்திற்கு எதிராக நேரடியாக அல்லது மறைமுகமாக செயற்பாட்டு ரீதியாக ஆதரவு அளித்தவர்களுக்கும் நிர்வாக தேர்தலுக்கு தகமையற்றவர்கள் என தெளிவாக எழுத்து வடிவில் அறிவித்திருந்தோம். அன்னை நிறுவனத்திற்கு எதிராக செயற்பட்டு அடையாளம் காணப்பட்டவர்கள் யாராக இருப்பினும் அன்னையின் எந்த ஒரு செயற்பாட்டிலும் பங்கு கொள்ள தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள் எனவும் சுட்டிக்காட்டி தெளிவாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்வுக்குழுவால் ஒப்புதலுக்காக உள்வாங்கப்படும் உறுப்பினர்கள் அன்னை நிறுவனத்தின் பண்புகளை மீறும் வகையில் நடந்தால் அவர்கள் தேர்தலில் கலந்து கொள்ள முடியாது என்பது பொது விதியாகும். பெற்றோர்களுக்கு நிர்வாகத்தினரை தேர்வு செய்யும் உரிமை உள்ளது போல மேல்நிலை நிர்வாகத்திற்கும் நிர்வாக தேர்வுகளில் பங்கேற்கும் உறுப்பினர்களின் தகமைகளை மதிப்பீடு செய்து முடிவெடுக்கும் கடமையும் பொறுப்பும் உரிமையும் உள்ளது. நடைமுறை மற்றும் முடிவுகள். பிரத்தியோக ஆண்டு கூட்டத்தில் முறையற்ற வகையில் தேர்ந்தெடுக்க முயற்சித்த நடவடிக்கைகளை தவறானவை என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டது. அதேவேளை உணர்ச்சிகளின் உச்சத்தில் நின்று எடுக்கப்படும் முடிவுகள் பயனற்றதாக அமையும் என்றும் எடுத்து கூறப்பட்டது. நிர்வாகத்திற்கான தேர்வினை நிறுவன பண்புகளுக்கு இசைவாக எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எழுத்து வடிவிலான விதிமுறைகள் நிர்வாக தெரிவிற்கு முன்னதாக அன்னை தலைமை நிர்வாகத்தால் தெரிவுக்குழுவினருக்கு வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நிறுவன பண்புகளும் விதிகளும் மீறும் வகையில் செயற்பட்டால் அல்லது வழங்கப்பட்ட நிறுவன விதிகளை புறக்கணித்தால் பிரத்தியோக ஆண்டு கூட்ட முடிவுகள் பயன் அற்றதாக அமையும் என்பதை
மிகவும் தெளிவாக அறிவித்திருந்தோம். இவ்விடயம் தேர்வுக் குழுவுக்கு மட்டுமன்றி பிரத்தியோக ஆண்டு கூட்டம் ஆரம்பித்தவுடன் அங்கத்தவர்களுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டது. இதை அறிந்தும் திட்டமிட்ட வகையில் புதிய நிர்வாக தெரிவு என்ற பெயரில் நடந்தேறிய பிரத்தியோக ஆண்டு கூட்டம் நிறுவன பண்புகளுக்கு ஏற்புடைய வகையில் அமையவில்லை என்பதை பெற்றோராகிய உங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை அறியத் தருகின்றோம். அன்னை தலைமை நிர்வாகத்தினிடம் இருந்து வழங்கப்பட்ட செயற்பாட்டை நடைமுறைகளை புறக்கணிக்கும் வகையில் நிர்வாக தெரிவு இடம்பெற்றால் அந்த தெரிவுகள் அன்னை நிறுவனத்தால் நிராகரிக்கப்படும் என்பதை பல தடவைகள் விளக்கமாக அறிவித்திருந்தோம். இவ்விடயம் தேர்வுக் குழுவுக்கு மட்டுமன்றி பிரத்தியோக ஆண்டு கூட்டம் ஆரம்பித்தவுடன் அங்கத்தவர்களுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நிர்வாகத்தின் எதிர்கால நோக்கம் வைத்வத் வளாகத்தின் நலனுக்காகவும் கல்வி சூழலை மேம்படுத்தவும் அமைதி பேணவும் அன்னை நிறுவனத்திற்கு எதிராக செயற்பட்ட 2 உறுப்பினர்களை அன்னை நிறுவனத்தின் அனைத்து செயற்பாடுகளிலும் இருந்து நீக்கி புதிய நிர்வாக தெரிவை மேற்கொள்ள வேண்டும். அவ்வகையில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நிர்வாகத்தினர் தொடர்ந்தும் பணியாற்றி முறையான புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்த பின் தமது பொறுப்புகளை முறையாக கையளிப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்றோம். வளாகத்தில் கல்விக்கான அமைதியான சூழலை உருவாக்குதல் அனைவரினதும் முதன்மையான பொறுப்பாகும். ஆகையால் ஆக்கப்பூர்வமான முறையில் நிறுவன பண்புகளுக்கு உட்பட்டு தங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தாராளமாக முன்வைக்குமாறு வினயமாக வேண்டுகின்றோம். அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் என்ற கூட்டு நிறுவனத்தில் நிறுவனம் நடைமுறைகளை பின்பற்றி நிறுவன பண்புகளூடாக நிறுவனத்தை கொண்டு செல்வது அனைவரின் கடமையாகும். எனவே நிறுவன நடைமுறைகளுக்கு புறம்பாக நடைபெறும் அனைத்து விடயங்களையும் புறந்தள்ளி நேர்த்தியான செயற்பாட்டில் கவனம் செலுத்துவோம். அடுத்த தலைமுறையை மொழி, கலை, பண்பாடு மற்றும் வரலாற்றுடன் வளர்க்கும் பணியை தொடருவோம். தமிழ் எங்கள் அடையாளம். இவ்வண்ணம் தலைமை நிர்வாகம் 2025 அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம்.